நான் எப்படி இருக்கீங்க நான் நினைக்கிறேன். நான் ஒரு வாய்ஸ் இருக்கு. ஓகே இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் தான் வந்து போறோம். நம்ம வந்து எஸ்ஐடிசி பஸ் வந்து புக் பண்ணியாச்சு. இதுலதான் நம்ம வந்து எங்க போறோம் அப்படின்னா பெங்களூர் எதுக்காக போறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்னொரு வீடியோ நான் தெளிவா சொல்றேன். அந்த பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் பைபாஸில் தான் இருக்கும். கோயம்புத்தூர்லேருந்து வர வழியில் இந்த சரவணபவன் அப்படிங்கிற ஹோட்டலில் வந்து சாப்பாடு நிறுத்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு வந்து ஆவரேஜாக இருந்துச்சு. நாங்கள் வந்து புரோட்டா வந்து பார்சல் வாங்கிட்டோம். ஆக்சுவலாக சாப்பிட முடியல, பார்சல் வாங்கிட்டோம். இங்கே வந்து ஒரு புரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா, 2 தான் வைக்கிறாங்க, செட்டாக தான் வைக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு 1/4 மணி நேரமாக வண்டி நின்றுட்டுருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து கிளம்புவோம், வண்டி எடுத்து போகிறோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் சாந்திநகர் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலையில 10 மணிக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஏரியாச்சு. இப்ப ஏறி நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் இங்க வந்துட்டோம். இனிமேல் தான் நாங்க போயிட்டு பிஜி எல்லாமே வந்து பார்க்க போறோம். எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நான் உங்களோட கவர் பண்றேன். அப்படியே வாங்க, அப்படியே பஸ் ஸ்டாண்ட் அப்படியே சுத்தி பார்த்துருவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச்சில் தான் இருக்கும். பீச்சில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கக்கூடிய ரூமு. வாங்க இந்த ரூமை பார்ப்போம். ஓகே கைஸ், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து நேற்றே வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்பாக வந்திருக்கோம். என்ன இன்டர்ன்ஷிப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ட்வின் ஷேரிங் ரூமு, 2 பேர் இருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டும் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட் எல்லாமே அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இந்த பெட்ஷீட்டு, தலைகாணி இதெல்லாமே வந்து நாம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து எதுவும் எடுத்துகிட்டு வரவானா. இங்கே வந்து டிமார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் தான். செம ஒர்த்தாக இருக்குது இந்த பெட்ஷீட்டு. நான் வந்து 2 பெட்ஷீட் வந்து வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து போத்துருக்கு, ஒன்று வந்து விரிக்கிறதுக்கு. தலைகாணியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு தலைகாணி. அதனால தான் இந்த சூஸ் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டீ டேபிள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம லேப்டாப்பு மற்ற ஆக்சசரிஸ் எல்லாமே வச்சுக்கலாம். சார்ஜிங் போடுறதுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. ஃபேன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு விஷயம் கபோர்டு தான். ஏன் அந்த கபோர்டு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேக் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூஸு, இந்த மாதிரி எல்லா விஷயமே நாங்கள் இந்த கபோர்டில் வந்து வச்சுப்போம். எங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே யூஸாக இருந்துச்சு. நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா சேம் இதே சைஸ் தான். பட் கபோர்டெல்லாம் இது இருக்காது. ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சாக்காங்க, குப்பையாட்ட கிடக்கும். அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாத்ரூம். இது பாத்ரூம் வந்து ஆஸ் யூஸ்வலாக நார்மல் பாத்ரூம். என்ன ப்ளஸ் ஒன்று அப்படின்னா ஹீட்டர் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. நான் பாத்ரூம் காட்ட விரும்பல, ஓகேங்களா. சேம் ஆஸ் யூஸ்வல். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டேபிளோட கண்டிஷன் மோசமாக தான் இருக்குது. பட் இதை நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்ன் பண்ணிக்கலாம். அயர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ளக் பாயிண்ட் இருக்குது. நாங்கள் பேக்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்தீங்கன்னா ஷர்ட்டு, இந்த மாதிரி பெல்ட் மாதிரி வந்து அங்கங்கே எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிஜியோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1500 பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த 1500 ப்ளஸ் அட்வான்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபுட்டு வந்து 3 வேளையுமே வந்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஒய்ஃபையும் அவங்க கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. இந்த பிஜியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி பிஜி. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே வந்து கொடுத்துட்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுக்குற அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அதை ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவாங்க. மற்ற பிஜி எப்படி அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த பிஜியில் எங்களுக்கு வந்து இப்படி தான் சொன்னாங்க. நீங்கள் வந்து ஒரு பெங்களூரில் வந்து ஒரு பர்பஸாக வரீங்க, படிக்க வரீங்க, வேலைக்கு போகிறீங்க, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிஜி எடுத்து தங்குறது என்னை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரூம் எடுத்தோம் அப்படின்னா ரெண்ட் வந்து ரொம்பவே அதிகம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா ரூம் பாத்ரூம் எல்லாம் வந்து 2 days 3 days ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2வது நாள். இன்னைக்கு நேற்று நைட்டு தான் வந்து பண்ணோம். இன்னும் எங்களுக்கு க்ளீன் பண்ணலை, பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் எல்லாமே வந்து சொன்னாங்க.
இது ஒரு அட்வான்டேஜாக இருக்கு. நம்ம வந்து ரூம் எடுத்தோம், தனியாக ரூம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம சமைக்கணும், அப்புறம் வந்து க்ளீன் பண்ணோம், சாப்பிட்றோம், இது எல்லா விஷயமே நமக்கு வந்து மோர் தென் பெங்களூருங்கும் போது 15,000 ஆயிரும். பட் இங்கே வந்து 7,500 அப்படிங்கும்போது சாப்பாடு, ஒய்ஃபை, ரூம் கிளீனிங் எல்லாமே இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கும்போது ரொம்பவே இதாக இருக்குது. நம்ம வந்து ஒரு 3,000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மற்றபடி நீங்க எந்த பிஜில தங்கிருக்கீங்க அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இதே போல பெங்களூர் பத்தி மோர் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், see you, bye bye later.